வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு சித்தர் அழுங்கினியாருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானே, உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானே, தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி, தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி, தன்னை மறக்காமற் தாய் தந்தை உண்டானால், தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால், உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ, உன்னை மறக்காமல் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ. வாழ்க வளமுடன். உன்னை மறந்தல்லோ, இறைவனை நாம் மறந்து விடுகிறோம். அப்போ மரம் எவ்வாறு உளுத்து போனால் எதற்கும் உபயோகம் இல்லாமல் போகிறதோ அது மாதிரி நம்முடைய வாழ்வு மாறிப்போகும் என்பதை கூறிய சித்தர், தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் மனிதன். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சே அவிப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே. ஆக சென்னியில் வைத்த உச்சியில் யாரெல்லாம் தவம் இயற்றுகிறார்களோ அவர்கள், அப்பொழுது குருவை பற்றி கொண்டு யாரெல்லாம் தவத்தில் ஆழ்ந்து செல்கிறார்களோ அவர்கள் தன்னை மறந்தார்க்கு, தன்னை மறந்து அந்த ஆழ்மன தியானமாக நாம் செல்லும்போது எவ்வாறு இறைவனுக்கு தாய் தந்தை இல்லையோ அதேபோல் நாமும் அந்த சம ஆதி நிலை என்பதாக இறைவனுக்கு சமமாக நம்மை உயர்த்தி கொண்ட அந்த நிலைக்கு செல்லும்போது தாய் தந்தை இல்லையடி என்று இறைவனாகவே அவர்கள் மாறிப்போகிறார்கள் என்பதை கூறி, தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால், தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால், உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா, கண்ணம்மா என்பது இறைநிலை, உன்னை மறக்காமல் எப்போதெல்லாம் எண்ணத்தை இறைநிலையோடு கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் விழிப்பினிலே நிறைவாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும் என்று குரு கூறும் அளவிலே உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழேனோ, இறைவனை நினைவு கூர்ந்து இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க என்று குரு கூறும் அளவிலே இந்த தியானம் சித்தியானால் ஒத்திருந்து இறைவனோடு இருந்து கொண்டு நாம் வாழ்வதாக அது அமையும். உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா, அப்பொழுது இறைவனுடன் வாழ்வதாக இருக்கும்போது இறைவனை உள்ளூர நாம் நினைத்து கொண்டு இயங்கும்போது நமக்கு பேரின்பம், பேரின்பக் களிப்பு, பேரானந்தம் என்பதாக உள் உணர்வாக நாம் வாழ சாத்தியக்கூறியிருக்கிறது. இந்த புறவுலகில் நாம் வாழ்வது அத்தனையும் சிற்றின்பமாகத்தான் இருக்குமே தவிர பேரின்பத்தை தராது. ஆக இறைவன் அளவிற்கு சம ஆதியாக நம்மை உயர்த்தி கொண்டு நாம் அந்த இறை சொரூபமாகவே மாறி நிற்கும் அளவிற்கு தவத்தில் ஆழ்ந்தால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் என்பதை கூறும் அழுங்கினியாருடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். சிந்தனைக்கு பாடல் தந்த அழுங்கை சித்தர் அவர்களுக்கும், என்னுள் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், இதுகாரும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.